தற்போதைய நாட்டில் காணப்படுற பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு? எந்த மாரி மக்கள் அவங்களோட அன்றாட ஒரு நாள கழிக்கக்கூடிய மாரி இருக்குதா? உண்மையிலே இது என்னத்த சொல்றேன்னு தெரியாம கூட அன்றாட நாள கழிக்கக்கூடியன்ற அநேகமான மக்கள்ல கூடுதலாக மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள் ஒரு நேர உணவோட தான் தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கணும். நான் கூட பாருங்க ஆட்டோ ஓடுறோம். இந்த ஆட்டோ ஓடி அதிலே பெறுகிற வருமானத்தால எங்களோட குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்த காப்பாற்ற முடியாம இருக்குது. உதாரணத்துக்கு இந்த பிரதான வைத்தியசாலையிலிருந்து வெளியேறுகின்ற நோயாளிகள், கால் முறிஞ்ச, கை முறிந்த அநேகமான நோயாளிகள் இந்த முச்சக்கர வண்டியை பிடிக்கிறதில்ல. காரணம் என்னன்னு சொன்னால், பொருளாதாரம் அவ்வளோ தூரத்துக்கு கீழே போயிட்டுது. மக்கள்கிட்ட பணம் இல்லை. இப்போ ஆட்டோவை பிடிச்சு கொண்டு தங்களுடைய இருப்பிடத்துக்கு போகிறதுக்கு கஷ்டப்பட்டு, இதில் இருந்து இந்த ஆஸ்பத்திரியிலேருந்து இந்த டிப்போ சந்தி வரைக்கும் நடக்கிற நோயாளிகளை நாங்கள் பார்க்குறோம். மனதுக்கு வேதனையாக இருக்கிறது. இந்த அரசாங்கத்தை நம்பி நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுமன்றதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுமென்று இந்த அரசாங்கத்தை நாங்கள் ஆதரித்தோம். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த பெரிய ஒரு முன்னேற்றங்களையும் காண முடியாமல் இருக்கிறது. அண்மையில் பார்த்திங்கன்னா உண்மையில் ஒரு கறிக்கு நாங்கள் ஒரு 5 கிராம் 10 கிராம் போட வேண்டிய உப்பு, அது எங்கட மண்ணில் இந்த ஆனரவில் வேண்டிய அளவிற்கு உற்பத்தி செய்யலாம். உற்பத்தி செய்தால் உலக நாட்டுக்கு அனுப்பலாம். ஆனால் ஏன் அந்த உப்பை உற்பத்தி செய்ய முடியாத அளவுக்கு இன்று வரைக்கும் இழுபட்டு கொண்டு போகுது? என்ன காரணம் என்று எங்களால் கண்டுபிடிக்கலாமே இருக்குது. 300 350 கூட கல் உப்பு வாங்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இப்போ ஒரு 200 வந்துட்டுது. ஆனால் அந்த 200 நாங்கள் அந்த உப்பை வாங்க வேணும். 50 100 வாங்க வேண்டிய உப்பு இன்றைக்கு 200 கொண்டு வந்து விட்டாலும் அது போதுமானதாக இல்லை. அந்த உப்புக்கே இந்த நிலைமை என்றால் ஏனைய உணவுப் பொருள்கிட்ட நிலைமையை யோசிச்சு பாருங்க.